நாம் தோசைக்கு உடச்சக்கடல பொடி செய்ய போகிறோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உடச்சக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் உடச்சக்கடலை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு, ரொம்ப போடக்கூடாது, கொஞ்சோண்டு சால்ட்டு. அதுக்கப்புறமா இதுலேயே நீங்கள் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே மிக்சியில் வச்சு பொடி பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பொடி பொறுமையாக போடு. தேவையான அளவுக்கு பொடி போட்டுக்கோங்க. போதும். இதில் நம்ம ஏற்கனவே சால்ட்டு, அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டு, இங்கே பாருங்கள், கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக வேண்டாம். வெறும் உடச்சக்கடலை மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இது கூட நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். இதில் கொஞ்சம் போதா இல்லையா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போதுமா எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நீங்கள் நல்லா கலக்குமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோதாங்க. இன்னும் உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. ஊற்றி மிக்ஸ் பண்ணி தோசையோட தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டுங்க. சட்னி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். இது இன்ஸ்டண்ட்டாக உடச்சக்கடலை பொடி. நம்ம உடச்சக்கடலை, சால்ட்டு, மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. எக்ஸ்ட்ரா நம்ம எண்ணெய், குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வேணுனாலும் ஊற்றிக்கோங்க. இது தோசைக்கு, இட்லிக்கு தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. அதுவும் ஒல்லியாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நல்ல சதை பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இட்லிலேயோ தோசையிலையோ இந்த பொடியை வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்ல ஒல்லியாக இருக்கவங்க கூட குண்டாக வருவாங்கங்க. அந்த அளவுக்கு இந்த உடச்சக்கடலை பொடியில் செம்ம பவர். இவ்வளோ தாங்க. சாப்பிட்றதுக்கு ரெடி. இதில் தோசைக்கோ இட்லிக்கோ தொட்டு சாப்பிட்லாம். தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் ஊற்றிக்கோங்க. தேங்க்ஸ்.